ஓம் ஸ்ரீமத்தி கோதாயர்மா. அடுத்ததாக 26வது பாசுரம். இதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திரசாயி பற்றி விசேஷமாக நித்திய நாள்பாட்டதான் சரணாத்தை வைக்கின்றார். மாலே ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரபடம் வந்தே ரம்யஜாபாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முனவத்யமாம் அஸ்வதாச்சாரியவர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் கர்க்கடே புரபகுண்யாம் துளசீகாரணோத்பவாம் பாண்டே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். கருடாய நமஸ்துभ्यं நமஸ்தே பக்ஷிணாம் பதே நபோகமாதிராஜாய சுவர்ணாய நமோ நமः. ராமானுஜபதாம்போஜ சம்ஸ்கிருதம் குணவாரிதம் தயாபாலமுனிம் வந்தே வேதாந்தபரிநிஷ்டிதம். ஸ்ரீகௌசிகான்வயசுதாம் புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீவேங்கடார்யபதபங்கஜபங்கராஜம் ஸ்ரீகிருஷ்ணவயதனோஜம் ததவாப்தபோதம் ஸ்ரீராகவார்ய குருவன்பகமாஸ்ரயாமி. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வர்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முதல்வன பரண்ண வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வள சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே போல விளக்கே குடியே விதாரவே ஆலி நிலையாய் அருளேலோரம்பாவாய். மாலே மணிவண்ணா. எம்பெருமான் யாரு? மணிவண்ணன். எம்பெருமான் எப்படின்னாக்க உலகத்தை படைக்கும் போதே எல்லா ஜீவராசிகளிலும் அளவு கடந்த அன்பு கொண்டுதான் உலகத்தை படைத்தான். மார்கழி நீராடுவான். மார்கழி நீராட்டு அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஊன் தந்து நிலைந்த உயிரம் தந்து ஓர் உயிராகி உள்வொளியோடு உறைந்த நாதன். எப்படி விசேஷமாக சொல்ற இந்த ஆனந்தத்திலேயே எல்லாரும் இருக்கும்படி செய்யத்தான் எம்பெருமான் அவதாரம் பண்ணான். அந்த எம்பெருமானிடம் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். எம்பெருமான்ட்ட என்ன சொல்கிற அப்படின்னா, பெரியோர்கள் முன்னோர்கள் என்னென்ன செஞ்சா எல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தான் தெரியும். அது நீ தான் எங்களுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன செய்ய வேண்டும்ங்கிறத நீ தான் தெரிவிக்கணும். வேதம் சொல்லும்போது யதாதே தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதாக அப்படி நீ அது மாதிரி எல்லாத்தையும் நீ எங்களுக்கு என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாத விஷயங்களை நீக்கி செய்யக்கூடிய விஷயங்களை கொடுத்து நீ தான் செய்யணும். அது யார்? மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன். உனக்குத்தான் தெரியும், நாங்கள் சொல்கிறோம், நீ கேள். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. என்ன அப்படின்னாக்க நீ இதை எங்களுக்கு எல்லாம் தெரிவிச்சுட்ட அப்படின்னாக்க இதெல்லாம் நீ சொல்லி கட் பண்ணிட்டேன்னா இந்த ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, இந்த உலகமே நடுங்கும். எப்படி? கெட்ட விஷயங்களை ஒதுக்கி பாலண்ண வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே. பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்சசன்னியமே. இங்கே பாஞ்சசன்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க விசேஷமாக பிரணவத்தை தெரிவிக்கிறார். பாஞ்சஜன்யம்ங்கிறது என்ன? பிரணவம். அது எப்படி இருக்குது? பிரணவமானது எப்படி இருக்குது? வெள்ளையாக இருக்குது. அதாவது வெளுப்பானது எப்படின்னாக்க எந்த விதமான தீங்கும் இல்லாது அது எப்படி இருக்குது? அதனால் அந்த பாஞ்சஜன்யம் பிரணவம்
அது என்ன பண்ணும்? போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. அது இருந்துட்டா போகணும். எல்லா கஷ்டங்களும் போய்விடும். இதுக்கு என்ன வேணும்? இந்த விசேஷமான பாஞ்சஜன்யம் அதுதான் இங்கே தெரிவிக்கிறார். அதை வச்சு நீ எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் போக்க வேண்டும். பெரியவர்கள் செய்த விஷயங்களெல்லாம் எங்களை சொல்லி அந்த கஷ்டங்களை போக்கி எங்களை நீ நல்வழிப்படுத்த வேண்டும். படுத்தினால் நாங்கள் எப்படி இருக்கும்? சால பெரும்பறையே பல்லாண்டு சைப்பாரே. நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவோம்? உன்னுடைய அந்த அனுகிரகம் கிடைச்சது நாங்கள் என்ன பண்ணுவோம்? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று உனக்கு பல்லாண்டு பாடுவோம். எங்களுடைய ஹிருதயத்தில் உனக்கு பெருமையும் எப்போதும் முழங்க வேண்டும். எப்போதும் நாங்கள் பல்லாண்டு பாட வேண்டும். கோல விளக்கே கொடியே விதானமே. கோல விளக்கே அப்படின்னாக்க அஷ்டாட்சரம். கொடியன்னா துவயம். விதானம் என்ன? சரமஸ்லோகம். உன்னுடைய அஷ்டாட்சரத்தின் மாபெரும் ஒளியும் துவயத்தின் அருணும் சரமஸ்லோகத்தின் ஆதரவும் எங்களுக்கு என்னென்னும் கிடைக்க வேண்டும். இதுதான் விசேடமாக சொல்ற. அழகிய விளக்கு போன்றது அஷ்டாட்சரம், ஒளி போன்றது துவயம், விதானம் போன்றது சரமஸ்லோகம். நீ என்ன பண்ணாத? எங்களுக்கு ஆதி நிலையாய் அருளேலோ நம்பாவாய். ஆதி நிலையாய் ஆழ்வார் சொல்லும்போது ஆலமாபிரத்தி நிலமேல் உருபாலகனாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிற? ஆதி நிலையாய். அதில் நீ என்ன பண்ணணும்? அங்கேருந்து எங்களுக்கு என்ன பண்ணணும்? அனுகிரகம் பண்ணணும். நீங்கள் அனுகிரகம் பண்ணாக்க பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி நாங்களாம் அப்படி இருப்போம், விசேஷமாக இருப்போம். எம்பெருமானுடைய திருவுள்ளம்தான் எல்லோருக்கும் அருள்வது. அவனுடைய திருவுள்ளமே என்ன? எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். அவன் காலை பிடிச்சிட்டா போகிறோம், உடனே அவன் என்ன போகிற ரஷடு உடனே அனுகிரகம் பண்ணிவிடுவான். பிடிச்சாலே போகிற நமக்கு எல்லா தோஷங்களும் விலகிடும். அவ்வளோதான் அதனுடைய அர்த்தம். அப்பேற்பட்ட எம்பெருமானை நாமும் பல்லாண்டு பாடி எம்பெருமானுடைய திருவடியை அடைவோம். எல்லோரும் வாருங்கள் என்று ஆண்டாள் அழைக்கின்றால், எல்லோரும் அதேபோல் ஒன்று கூடி எம்பெருமானை பல்லாண்டு பாடி எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் பெற்று சகல தோஷங்களும் விலகி சகல சௌபாகியங்களும் பெற வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருவரைவெஞ்சுமோர் கணபாடி ராஜகோபாலதாசன் ஸ்ரீமத்தி விட்டுஜித்தார் யமனோ நந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயி நித்யமங்கலம் லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து.